ஹாய் கைஸ், வெல்கம் டு ஏஞ்சல் டெலிடெக். இன்னைக்கு நாம் என்ன செஷனில் பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா ஜேர்னல் என்ட்ரிஸ் பார்க்க போகிறோம். ஜேர்னல் என்ட்ரி அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா இந்த ஜேர்னல் என்ட்ரி இப்படி போடணும். அப்புறம் இந்த ஜேர்னல் என்ட்ரியில் இருக்கக்கூடிய சில முக்கியமான தகவல்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் ஒன், இப்போ ஜேர்னல் அப்படின்னா என்ன, ஜேர்னல் என்ட்ரி அப்படிங்கிறது தமிழில் அதை குறிப்பேடு அப்படின்னு சொல்லுவாங்க. குறிப்பேடு அப்படின்னாக்கா நமக்கு அது ஈஸியாக புரியுது இல்லையா? குறிப்புகளை எடுத்து வைக்கக்கூடிய ஒரு ஏடு. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா அக்கௌண்ட்ஸில் புக் கீப்பிங் தான் ரொம்ப முக்கியமே. அப்போது இந்த புக் கீப்பிங்கில் ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடிய ப்ரைமரி புக் அப்படின்னாக்கா இது ஜேர்னல் என்ட்ரி தான். இதில் இந்த ஜேர்னல் என்ட்ரியில் என்ன இருக்கும் அப்படின்னாக்கா ஒரு டிரான்சாக்ஷன் எப்போ நடந்துச்சு, அது எந்த வேல்யூவில் நடந்திருக்குது, இந்த டிரான்சாக்ஷனில் யார் யாரெல்லாம் இன்வால்வ் ஆகியிருக்காங்க, எதை பற்றி இந்த டிரான்சாக்ஷன் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக இருக்கக்கூடிய ஒன்று. இதுதான் ஃபஸ்ட்டு எவிடன்ஸாக இருக்கக்கூடிய ஒன்றாவும் ஜேர்னல் என்ட்ரி இருக்கும். இந்த ஜேர்னல் என்ட்ரியினுடைய இந்த ஃபார்மேட் அது எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா அதனுடைய படிவம் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு அதனுடைய நிறுவனத்தினுடைய பேர் இருக்கும். அடுத்ததான் அந்த நிறுவனத்தினுடைய நடவடிக்கை எந்த நாளில் நடந்துச்சு, அதனுடைய விவரம் என்ன. அடுத்ததான் பேரேட்டு பக்க எண், லெட்ஜர் ஃபோலியோ அப்படின்னு சொல்லுவாங்க, அது இருக்கும். அடுத்தது பற்று இருக்கும், வரவு இருக்கும், தொகையில் எழுத வேண்டியதற்காக குறிப்புகள் இருக்கும். இதில் பேரேட்டு பக்க எண், லெட்ஜர் ஃபோலியோ அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா இந்த விவரம் எந்த பக்கத்தில் பேரேட்டில் இருக்குது அப்படிங்கிற தகவலை சொல்கிறதுக்காக இருக்கக்கூடிய ஒன்று இந்த பேரேட்டு பக்க எண். சரி, இப்போது இந்த என்ட்ரி நான் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இந்த ஜேர்னல் என்ட்ரிஸ் இருக்குது. அதில் சிங்கிள் என்ட்ரியாக இருக்கக்கூடிய ஒன்று காம்பவுண்ட் என்ட்ரி அப்படின்னு ஒன்று. இப்போ இந்த சிங்கிள் என்ட்ரி அப்படிங்கன்னா ஒரு டிரான்சாக்ஷன் நடக்குது அப்படின்னாக்கா நம்ம ஆல்ரெடி கான்செப்ட்ஸில் பார்த்தோம், டியூயல் ஆஸ்பெக்ட் கான்செப்ட், 2 பேர் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம் இல்லையா? அதாவது டெபிட் ஆஸ்பெக்ட், கிரெடிட் ஆஸ்பெக்ட் இருக்கணும்னு சொன்னோம் இல்லையா? அந்த மாதிரி சிங்கிள் என்ட்ரியில் 2 விஷயம் இருக்கும், டெபிட் இன்ஃபர்மேஷனும் கிரெடிட் இன்ஃபர்மேஷனும் இருக்கும். அடுத்தது காம்பவுண்ட் என்ட்ரி. காம்பவுண்ட் என்ட்ரி அப்படிங்கிறது என்ன அப்படின்னாக்கா இதில் பல தகவல்கள் இருக்கும், ஒரே நடவடிக்கையில் ஒரு 4-5 இன்ஃபர்மேஷன் சேர்ந்துருக்கும். இது காம்பவுண்ட் என்ட்ரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது இல்லாமல் அட்ஜஸ்டிங் என்ட்ரி, க்ளோசிங் என்ட்ரி, ரெக்டிஃபையிங் என்ட்ரி, டிரான்ஸ்ஃபரிங் என்ட்ரி, ஓப்பனிங் என்ட்ரி அப்படின்னு சொல்லி ஜேர்னலில் பல வகைகள் இருக்குது. இதில் குறிப்பாக நம்ம பயன்படுத்துறது வந்து பார்த்திங்கன்னா இந்த சிங்கிள் என்ட்ரியும் காம்பவுண்ட் என்ட்ரியும் தான் நம்ம பயன்படுத்துகிறோம். இப்போ இந்த குறிப்பேட்டில் இருக்கக்கூடிய பதிவுகளை நம்ம பதிவு பண்ணணும் அப்படின்னாக்கா கண்டிப்பாக நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா மிக முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? கோல்டன் ரூல். அந்த கோல்டன் ரூல் கண்டிப்பாக நல்லா படிச்சிருந்துருக்கணும். நீங்கள் அந்த கிளாஸ்லேயே நல்லா மனப்பாடம் பண்ணியிருப்பீங்க அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். இப்போ அந்த கோல்டன் ரூல்ஸை நம்ம கண்டிப்பாக போடணும். அந்த கோல்டன் ரூல்ஸை நல்லா மனப்பாடம் பண்ணியிருக்கணும். அதன் அடிப்படையில் தான் நம்ம என்ட்ரியை நம்ம போடுவோம். இப்போ உதாரணத்துக்கு பர்சனல் அக்கௌண்ட், ரியல் அக்கௌண்ட், நாமினல் அக்கௌண்ட் அப்படின்னு 3 ரூல் இருக்குது. இதில் பர்சனல் அக்கௌண்ட் டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர், பெறுபவர் கணக்கு பற்று, தருபவர் கணக்கு வரவு. அடுத்ததாக ரியல் அக்கௌண்ட் டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட், சொத்து கணக்கு, உள் வருபவன பற்று, வெளி செல்பவன வரவு. அடுத்தது நாமினல் டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்டு லாசஸ், கிரெடிட் ஆல் இன்கம்ஸ் அண்டு கெயின்ஸ், எல்லா செலவுகளையும் நட்டங்களையும் பற்றுவை, லாப வருமானங்களை வரவுவை. இதுதான் அந்த கோல்டன் ரூல். இந்த கோல்டன் ரூல் வச்சுக்கிட்டு எப்படி ஒரு என்ட்ரியை நம்ம பதிவு பண்ணணும் அப்படிங்கிறத இந்த கிளாஸில் இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு நடவடிக்கை நான் சொல்கிறேன் பாருங்களேன். 1/4/2023 பெய்டு அட்வர்டைஸ்மெண்ட் சார்ஜஸ். 1/4/2023 அட்வர்டைஸ்மெண்ட் சார்ஜஸ் கொடுத்துருக்காங்க. தொகை எவ்வளோ அப்படின்னாக்கா 7,000 ரூபாய்.
இப்போ இந்த என்ட்ரியை நம்ம எப்படி போடணும் அப்படின்னா, நல்லா கவனிங்க. பெய்டு அட்வர்டைஸ்மெண்ட் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெய்டு அப்படின்னா நாம் ஐடென்டிஃபை பண்ணிப்போம், செலவு பண்ணியிருக்கோம். அதனால் இமிடியேட்டாக நம்ம என்ன பண்ணிக்குவோம் அப்படின்னாக்கா, செலவுகள் எல்லாம் நம்ம ஒரு கோல்டன் ரூலில் போடணும்னு தெரிஞ்சு வச்சுருக்கிறோம். அது நாமினல். அப்போது இது நாமினல் அக்கௌண்ட் அப்படின்னு ஒன்று வருது. இந்த செலவை எதன் அடிப்படையில் நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்னாக்கா, காசை கொடுத்து நம்ம பண்ணியிருக்கோம். அப்போ காசுங்கிறது எங்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு நடப்பு சொத்து, கரண்ட் அசட். அப்போ இதை நான் ஒரு ரியல் அக்கௌண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போது இந்த நடவடிக்கையில் நாமினலும் ரியலும் இருக்குது. அப்போது நாமினல் ரூல் சொல்லி பார்க்கணும், ரியல் ரூலை சொல்லி பார்க்கணும். அக்கௌண்ட்ஸில் எப்போவுமே டெபிட்டை தான் ஃபஸ்ட்டு எழுதணும். அதனால் இந்த ரெண்டு ரூலில் எது டெபிட்டில் ஃபஸ்ட்டு வருதுன்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். நாமினல் சொல்லி பார்க்கலாம். டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ், எல்லா செலவுகளையும் பற்றில் எழுது அப்படின்னு சொல்லுது. நாம் இங்கே செலவு தான் பண்ணியிருக்கோம். அப்போ நமக்கு டெபிட்டில் எழுதுறதுக்கான இன்ஃபர்மேஷன் கிடச்சிருச்சு. அப்போ என்ன செலவு பண்ணியிருக்கோம்? அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்கோம். அட்வர்டைஸ்மெண்ட் அக்கௌண்ட் டெட்டார். இந்த டெட்டார் அப்படிங்கிறது பற்றில் நம்ம எழுத வேண்டிய ஒரு குறிப்பு. அப்போது டெட்டார் அப்படின்னு எழுதி 7,000 அப்படின்னு நம்ம எழுதணும். அடுத்தது ரியல் அக்கௌண்ட். டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். அப்போ என்ன போச்சோ அதை கிரெடிட்டில் எழுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ டு கேஷ் அக்கௌண்ட் 7,000, ஏன்னா கேஷு வெளியில் போயிருக்கு. இப்படி தான் ஒரு குறிப்பேட்டு பதிவை நாம் என்ட்ரி வைக்கணும். சரி, ஒரு ஓனர் தொழிலில் தொடங்குறாரு அப்படின்னு வச்சுக்கோமே. இப்போ 1/4/2023 மிஸ்டர் ராஜு அப்படிங்கிறவர் தொழிலில் தொடங்குறாரு. எவ்வளோக்கு தொடங்குறாரு அப்படின்னாக்கா, ஒரு 2 லட்ச ரூபா போட்டு தொழில் தொடங்குறாரு. அப்படின்னா இப்போ இவர் எப்படி குறிப்பேட்டு பதிவை எழுதுவார் அப்படின்னா, ராஜு அப்படிங்கிறவர் ஓனர். அப்போ பர்சனல் அக்கௌண்ட் அங்கே வருது. தொழில் 1.5 லட்ச ரூபா கொடுத்துருக்குறாருன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த 1,50,000க்கு ரியல் அக்கௌண்ட்டில் வருது. இப்போ இங்கே ஒரு ஆஸ்பெக்ட் நம்ம ஞாபகம் வச்சுருக்கணும். என்ன அப்படின்னாக்கா, பிஸ்னஸ் என்டிட்டி கான்செப்ட். அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஓனரும் பிஸ்னஸும் வேறு வேறேன்னு சொல்லியிருக்கோமா. அப்போ 2 பர்சன் இருக்காங்க. ஓனர் அப்படிங்கிறவர் பிஸ்னஸ்க்கு கொடுக்குறாரு, பிஸ்னஸ் அப்படிங்கிறது வாங்கிக்குது. இப்போ ஆக்சுவலாக நம்ம இந்த வரவு செலவெல்லாம் எந்த இன்ஃபர்மேஷனுக்கு எழுதுவோம் அப்படின்னாக்கா, ஓனருக்கு எழுத மாட்டோம், பிஸ்னஸ்க்கு எழுதுவோம். அதனால் இப்போ புக்கில் என்ட்ரி என்ன வைக்கணும் அப்படின்னாக்கா, டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். அந்த அடிப்படையில் பார்த்தா கொடுக்குற ஒரு பேரை கிரெடிட்டில் எழுதணும். ஏன்னா பிஸ்னஸ் வாங்கிருச்சு அப்படின்னா ஓனர் தான் கொடுத்துருக்காரு. நான் முன்னமே சொன்னேன் டெபிட்டை தான் ஃபஸ்ட்டு எழுதணும் அப்படின்னு. அப்படி பார்த்தா பிஸ்னஸ்க்கு என்ன வந்துச்சுன்னு பார்க்கணும். என்ன வந்தது? காசு வந்திருக்கு ரியல் அக்கௌண்ட் அடிப்படையில். டெபிட் வாட் கம்ஸ் இன், கேஷ் உள்ளே வந்துச்சு. அப்போது கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் 1,50,000. அடுத்ததான் பர்சனல் அக்கௌண்ட். டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். கொடுக்குறாங்க, ராஜு கொடுத்தாரு. ஸோ நான் தான் பிஸ்னஸ் ஓனராக இருக்கும் பட்சத்தில் நானே என் பேர் அங்கே எடுத்துக்க மாட்டேன் இல்லையா? அப்போ ராஜு அவருடைய பேரை அந்த இடத்துல ராஜுன்னு எழுதிக்க மாட்டார். அதனால் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, கேபிட்டல்னு எழுதலாம், அல்லது ராஜூஸ் கேபிட்டல் அப்படின்னு எழுதலாம். ஏன்னா ஃப்யூச்சரில் அந்த பிஸ்னஸ் வந்து ஒரு வேளை பார்ட்னர்ஷிப்பாக மாறுது அப்படின்னாக்கா, அப்போ நான் ஆரம்பிக்கும் போது இவ்வளோ கேபிட்டல் போட்டேன் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கிறதுக்காகவும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படின்னா கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் 1,50,000 டு ராஜு கேபிட்டல் 1,50,000 அப்படின்னு எழுதும். இந்த என்ட்ரியை எழுதும் போது கண்டிப்பாக பின்னாடி நரேஷன் அப்படின்னு ஒன்று எழுதணும். ஓகேங்களா? அந்த குறிப்பை எழுதணும். ஏன் அப்படின்னா, எனக்கு என்ன நடவடிக்கை நடந்துச்சு அப்படிங்கிறத நான் அந்த இடத்துல கண்டிப்பாக சொல்லணும். அந்த நடவடிக்கை வச்சு தான் நான் என்ன நடந்திருக்குங்கிறத நான் தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, இதை நான் விளக்க குறிப்பு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னா இந்த டிரான்சாக்ஷன் நடந்துச்சுங்கிறது டிரான்சாக்ஷனில் ஒவ்வொரு தடவையும் பார்க்காம இந்த விளக்கத்தை பார்த்தாவே நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஓகேவா கைஸ்? இப்படி தான் ஒரு ஜேர்னல் என்ட்ரியை போடணும். நான் உங்களுடைய நீங்கள் பயிற்சி பண்ணணுங்கிறதுக்காக 2-3 என்ட்ரிஸ் நான் உங்களுக்கு போட்டு அதனுடைய ஸ்லைடை நான் உங்களுக்கு காமிக்கிறேன்.
நீங்கள் அதை பாருங்கள். ஒருவேளை உங்களுக்கு அதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் கைஸ். நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் சிம்பிளை பார்க்குறதுக்காக பில் சிம்பிளை ஆன் பண்ணுங்கள். ஏஞ்சல் டேலி டெக்குக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ண தான் நான் உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க முடியும். உங்களுக்கு டவுட் இருந்தாலும் அதை நீங்கள் எங்ககிட்ட சொல்லுங்கள். தேங்க்யூ கைஸ். தேங்க்யூ ஸோ மச்.